மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சு பலன்களை நாம் காண இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சூரிய பகவான் தங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். தங்கள் ராசியில் 7.5 சனியில் சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறார். 7.5 சனியினால் இன்னும் ஒரு 4 மாதங்களுக்கு தங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. உடல் ஆரோக்கியம் பெறும். சில செயல்களை சீர்திருத்தம் செய்வீர்கள். வீட்டை புதுப்பிக்கலாம். கட்டிட பராமரிப்பு செய்யலாம். 4இல் செவ்வாய் இருப்பதால் விவசாயம் சார்ந்தோர் நல்ல வருமானம் வரும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் அனைத்தும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். பண வரவுகள் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். 5இல் குரு இருப்பதால் வீட்டில் சுபகாரியம் நடைபெறும். சீமந்தம், கல்யாணம், வளைகாப்பு, குழந்தை பிறப்பு போன்றவை நடைபெறும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செய்யலாம். அதே குரு பகவான் தங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் அனைத்தும் குறையும். 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதால் புத ஆதித்ய யோகம். உயர்கல்வி கற்க ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். 6இல் கேது என்பதால் தீர்த்த தல யாத்திரை சித்திக்கும். அடிக்கடி கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். சுக்கிரன் 7இல் நீச்சம் அடைந்திருக்கிறார் இருப்பதால் சற்று நவீனகரமான பொருட்களை வாங்குவதற்காக பண செலவுகள் செய்வீர்கள். பெண்கள் நகைகள், ஆடைகள் போன்றவற்றுக்காக அதிக செலவு செய்யலாம். தங்களுக்கு விரைய ராசியில் ராகு இருப்பதால் வரவு வந்தால் கூட அதனை தாங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய பழகு கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு புகழ் பெறுவீர். எம்எல்ஏ, எம்பிஸ் போன்றவருக்கு கட்சிக்குள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். புகழ் பரவும். மக்களிலேயே செல்வம், செல்வாக்கு பெரியும். மற்றபடி உத்தியோகத்தில் ஓரளவு சிறப்பாக இருப்பீர்கள். அரசியல் துறையில் புகழ் உண்டாகும். ஆன்மா, கௌரவம், நிர்வாகம், தலைமை பொறுப்பு அனைத்தும் நன்றாக இருக்கும். எதிலும் முதன்மையாக இருக்க விரும்புவீர்கள். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.